வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு மீன் குழம்பு. இன்னைக்கு வாங்க சாப்பிடலாம். சரிங்களா? ம் சாப்பிடலாமா? எங்கள் வீட்டில் எனக்கு மீன் குழம்பு வச்சேன். ம் மீன் குழம்பு வச்சேன். சாப்பிடலாமா? ம் அங்கே அம்பாரிக்காசுல இருக்கு சாப்பிட்றதுக்கு. மாதம் 14,000 சம்பளம் வாங்குறேன். நல்லா நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்ணும். ம் வாங்கிட்டு வஞ்சன மீன் வாங்கிட்டு வஞ்சன மீன் கிலோ 350 ரூபா. நல்லா இருக்கு. சாப்பிடலாம். நல்லா மாதம் 10,000 வட்டி காசு வாங்குறேன், 18,000 சம்பளம் வாங்குறேன். நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக இருக்கலாம். தயவுசெய்து மக்களே, ஆணையை நம்பாதீங்க, பொண்ணையை நம்பாதீங்க. சரிங்களா? அதுங்களுக்கு நம்ம கொடுத்தாலும் நம்மளுக்கு கெட்ட பேர் தான் வரும். கொடுத்தாலும் கெட்ட பேர் தான் வரும். கொடுக்காமலே கெட்ட பேர் வாங்கிடலாம். ஆமாம், எனக்கெல்லாம் ஏகப்பட்ட இது இருக்குது. ஏய் பாப்பாத்தி, ஒழுங்க மரியாதை எனக்கு காசை கொடுக்க வழியை பாரு. உன் மகனுக்கு எனக்கிட்ட கேட்க ஆடலன்னு நினச்சியா? 20,000 எனக்கு கொடுத்தல எண்ணி. என் பேத்திக்கு கல்யாணம் ஆண்டு உன் வீடு தேடி வந்த என்ன வீட்டுக்கு வாரீங்கன்னு உன் மகன் கேட்குறானு. இது நியாயமா? என் வீடு எங்கே இருக்குது? கவுண்டமலை எங்கே இருக்குது? உங்கள் வீடு எங்கே இருக்குது? கேஞ்சி கவுண்டமலையில் இருக்குது. அன்னைக்கு மட்டும் என் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் காசு கேட்டீங்கள, நான் கொடுத்தேன்ல. கொடுத்தா என்ன 20,000 கொடுத்தல. அன்னைக்கு உன் மயன் நீ என்ன வீட்டுக்கெல்லாம் வர சொல்லி வச்சுக்கிறோம். அவங்க எதாக இருந்தாலும் நீங்கள் அங்கேயே கேளுங்க, நாங்கள் தாரோம். பிச்சுப்படியே வச்சு மரியாதை காசை 20,000 எண்ணி வைக்கணும். சரியா? அடுத்த மாதம் எனக்கு 2,000 வட்டி கொடுத்துருக்க. 20,000க்கு 2,000 வட்டி கொடுத்துருக்க. ஏன்னா அடுத்த மாதம் வருவேன். நீ காசு கொடுக்க தவறுச்சுன்னா என் மகன் சரியானவ, என் மகளை விட்டு சண்டை எடுக்க விட்டுருவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, யாரும் இல்லை நினச்சி நீ என்கிட்ட சட்டநாட்டம் பேசுகிற. ஏன்னா நீங்கள் வேற ஆளுங்க, நாங்கள் தேமாறு. உங்கள்கிட்ட நான் சண்டை எடுத்தேன்னா வேறு மாதிரி ஆயிரும். சரியா? நான் சாதியை பற்றி பேசலை. என் காசு நீ எவ்வளோ தொலைக்கு வாங்கினே அவ்வளோ தொலைக்கு என்கிட்ட கொடுத்துரு. பொம்பளை தான்